அண்ட் வாய்ஸ் அசிஸ்ட்டுக்கான பட்டனும் இங்கே கிடச்சிருது, ஹோம் பட்டன் கிடச்சிருது, மியூசிக் சிஸ்டத்துக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வந்து எஃப்எம்க்கான இதுவுமே உங்களுக்கு கிடச்சிருது, அண்ட் கால் ஃபங்க்ஷனுக்கான விஷயங்களுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிடச்சிருது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்துக்கான ஆன் ஆஃப் பட்டன், வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ்க்கான இது உங்களுக்கு கிடச்சிது, கண்ட்ரோல்ஸ் கிடச்சிருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டச் ஸ்க்ரீன் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணுறதுக்கான இதுவுமே உங்களுக்கு வந்து இந்த சைட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி நம்ம பார்ப்போம். சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் சீட் தாங்க இதில் வந்து கிடைக்கும். அண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்குது. அதே மாதிரி இங்கேயுமே உங்களுக்கு தை சப்போர்ட்டுமே நல்லாவே கிடைக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு 3 வே மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் உங்களுக்கு கிடைச்சிருது. இங்கே வந்து 2 வே மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் வந்து கிடைச்சிருது. அதாவது உங்களுக்கு ரெக்லைன் ஆப்ஷன் கிடைக்கும், அப்புறம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்லைடிங் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். டிரைவ் பண்ணும்போது மறக்காம சீட் பெல்ட் போட்டுருங்க. ஸோ கூட இருக்கிற எல்லாருமே சீட் பெல்ட் போடுறதுக்கு என்கரேஜ்